இன்றைக்கி குடமிளகாய் வச்சு கிரேவி பண்ண போகிறோம். நைட்டு டின்னருக்கு தொட்டுக்க குடமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டுக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி அரைச்சி எடுத்துருக்குறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கினாச்சு. ஊற்றிக்கினா கடுகு போட்டுக்கலாம். 2 சோம்பு, 2 ஜீரகம் நல்லா பொரிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மிளகு, சோம்பு எல்லாம் அரைச்சிடும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கலாம். அதில் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயத்தில் நல்லா வதக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இல்லை சூப்பராக வாசனை வருது, கம்மன். இது பாருங்க, குடமிளகாய் போட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம். அது ஊற்றிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா